நம்ம இப்போது ஸ்டிச்சிங் போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயினிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பண்ண போகிறது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிரிச்சுருங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையும் பிரிச்சுருங்க. பிரிச்சுட்டு ஷோல்டரில் ரைட் ஆன் ரைட் வைக்கணும். துணியோட நல்ல பக்கமும் ஒரு சைடு வர மாதிரி வைக்கணும். ஓகே, இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டோட ரைட் சைடு, இது வந்து பேக்கோட ரைட் சைடு வந்து இப்படி அது மேலே போகிற மாதிரி வைக்கணும். ஓகே, வச்சுட்டு ஷோல்டரை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் டு பேக்கும் ஈக்குவலாக வர மாதிரி அலைன் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க தைக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க. 1/2 இன்ச் நம்ம சீம் அலோன்ஸ் கொடுத்தோம்ல ஷோல்டருக்கு, அந்த 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச். ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ண மாதிரி இப்போ அந்த பக்கம் ரைட் ஆன் ரைட் வச்சு கரெக்டாக ஷோல்டரை அலைன் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இருக்கணும் இங்கே. ஓகே, ஒரு ஷோல்டர் கீழே மேலே இறக்கி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து சீம் அலோன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டு போகிறோன்றதுக்கும். ஓகே, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்படி மூவ் ஆகிலாம் இருக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் நம்ம பின் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நம்ம இப்படி ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்ம இங்கே மிஷினில் வச்சு தைக்கும் போது ஃபேப்ரிக் மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதனால நம்ம பின் பண்ணிடுறோம் செக்யூர் பண்ணுறதுக்காக. பின் பண்ணிட்டோன்னா மூவ் ஆக சான்ஸே இல்லை. ஓகே, நீங்கள் இங்கே ஒரு பின் கூட போட்டுக்கலாம். இன்னொரு தையல். ஓகே, இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பேக்கு ஃப்ரண்ட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நெக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம பயா ஸ்டிப் எடுத்துடணும் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இல்லையா? கிராஸ் பீஸ் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு நெக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போது ரொம்ப சிம்பிள் நம்ம இதை பண்ணுறது. நம்ம கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி பேசிக் கிளாஸில் சொல்லியிருப்பேன் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் ஜாயின் பண்ணணுன்னு. இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்கிறேன். நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். இப்போது இது இப்படி இருக்குது. ஓகே, ஒரு ஸ்லாண்டிங் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஸ்லாண்டிங் ஷேப்பில் இருக்குது. எல் ஷேப்பில் நம்ம வச்சுக்கணும். எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. சல்வேஜ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டேன். மேலே ஏற்றி இப்போ நான் இங்கே ஸ்டிச் போட்டேன்னா இதை நான் ட்ரிம் பண்ணிடுவேன். அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி ரைட் ஆன் ரைட் தான் வைக்கணும். தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துருவேன். இந்த எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன்னா இப்போ நம்மளுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகே, நான் மற்றதையும் அட்டாச் பண்ணிடுறேன். நான் அட்டாச் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் பீஸாக இருக்கும். நம்ம எங்கே ஜாயின் போட்டிருக்கோன்னே தெரியாத அளவுக்கு. ஓகேவா? இப்போது இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாடி பார்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே வந்து எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இங்கேருந்து பண்ணணும் அப்படி கிடையாது. எங்கேருந்து வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வைங்க. இதையுமே நம்ம வந்து ரைட் ஆன் ரைட் தான் வைக்கணும். ஓகே, நம்மளோட பயா ஸ்டிப்போட ரைட் சைடு வந்து பாடியோட ரைட்டில் படுற மாதிரி வைக்கணும். ஓகே, இப்போது இதில் வச்சிடலாம். இங்கே வந்து கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில். அது மட்டும் இல்லாமல் இங்கே சல்வேஜ் இருக்குது. ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது இங்கே வச்சுட்டேன். நான் பார்த்திங்கன்னா ரைட் ஆன் ரைட் வச்சுருக்கேன். ஓகே, பின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இந்த சுருக்கம் வரும். இப்போ நம்ம இங்கே ஃபோல்ட் பண்ணும்போது இப்போ நம்ம இங்கே திருப்பும்போது பார்த்திங்கன்னா சுருக்கம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, பட் அதை நீங்கள் இழுத்துறக்கூடாது. அதோடய ஃப்ளோவில் அப்படியே நீங்கள் மைல்டாக தான் திருப்பும்போது சுருக்கம் வரும். அது அப்படி தான் இருக்கணும். ஓகே, நீங்கள் தைக்கும்போது அது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் நம்ம இழுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிக்கோங்க. கர்வ்லலாம் திருப்பிட்டு தையல் போட்டுருங்க. ஓகே, இப்போ நான் இங்கே போடுறேன் தையல்.
இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இப்போ பயாஸ்டிப் வைக்கும்போது இப்போ நீங்கள் ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டரை நம்ம தைச்ச அந்த ராயேஜ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ரா பீஸு, இது வந்து ஒன்று ஃப்ரண்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கிறீங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டு. ஓகே, இந்த எக்ஸஸ் பீஸை ஃப்ரண்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சைடு எப்படி வைக்கிறீங்களோ அந்த சைடும் அதே மாதிரி தான் வைக்கணும். ஓகே, இப்போ இதை வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு இன்னொரு சைடில் வந்து இப்படி பேக்கில் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் ஒரு சைடு இழுக்கும், ஒரு சைடு இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே சைடில் தான் வைக்கிற மாதிரி வைக்கணும். இப்போது நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தோம், 1/4 இன்ச்சில் தையல் போடுறோம். பின்னை வந்து எடுத்து விட்டுக்கோங்க கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போதே, இல்லைன்னா நீடில் பிரேக் ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா இந்த ஃபேப்ரிக்கையும் திருப்பி விடுங்க. இதை மட்டும் திருப்பக்கூடாது, ஃபேப்ரிக்கையும் மொத்தமாக அப்படியே ரொட்டேட் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டு பேக் இப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரும், எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் எங்கேயும் இழுக்காமல். நீங்கள் இந்த துணி இப்படியே வச்சுட்டு இதை மட்டும் திருப்பி வந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல சுருங்கும், ஒரு இடத்துல நார்மலாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ திருப்பி தெரியுதா? இது அந்த பக்கம் மூவ் பண்ணுவேன், இது இந்த பக்கம் எடுத்துப்பேன். இப்போ நான் இங்கே பார்த்தோன்னே ஸ்ட்ரைட்டாக வந்துடும். எனக்கு நெக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக்கையும் ரொட்டேட் பண்ணி எடுத்துப்பேன், அவ்வளோதான். ஓகே, இப்போது இதில் நான் ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட்டில் எடுக்கிறோம் ஷோல்டரோட எக்ஸஸ் பீஸ்னால், ரைட் சைட்லையும் ஃப்ரண்ட்டில் தான் எடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஃபஸ்ட் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் இந்த ஃபேப்ரிக்கு 1 இன்ச்சுக்கு இதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சு தைச்சிருக்கேன். ஓகேப்பா, இப்போ இது மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன், தெரியுதா? அப்படியே இங்கேயே ஸ்டாப் பண்ணிடாதீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ இது மேலே நம்ம வச்சிட்டோம்னா இப்போ இது ஒரே ஃபேப்ரிக் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே ஸ்லாஷஸ் போட்டு விடணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க உங்களோட மெயின் ஃபேப்ரிக்கில் எதுவும் கட்டு விழுந்தாமல், ஏன்னா நம்ம இப்படி வைக்கும்போது இன்கேஸ் இந்த ஃபேப்ரிக் இப்படி கூட உள்பக்கமாக வந்து ஃப்ளோ ஆகிக்கலாம். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு துணியெல்லாம் இழுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஸ்லாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எக்ஸஸ் இப்படி இருக்கணும், நெக் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போடணும் இதை சுற்றி. ஓகே, நம்ம மடித்து தான் தைக்க போகிறோம். ஸோ இப்படியே ஃபோல்ட் பண்ணி டாப் ஸ்டிச் போடுறோம். ஹெம் பண்ணுறதா இருந்தால் இதை ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம மிஷின் ஸ்டிச் தான் போட போகிறோம், மடித்து தைக்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் கொடுக்குறேன். டாப் ஸ்டிச் வந்து எட்ஜில் கொடுக்கணும், நீங்கள் பொறுமையாக கொடுங்க. ஓகே, அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா தையல் மூவ் ஆகிடும். நம்மளுக்கு அட் த எண்ட் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மைன்யூட்டாக பார்த்து ப்ராப்பராக பண்ணோன்னா தான் நம்மளோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், உங்களுக்குமே கான்ஃபிடென்ட் வரும். அதை நீங்கள் அவ்வளோ ப்ளசன்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆரம்பித்த தையலுக்கு மேலேயே கொஞ்சம் தூரத்துக்கு தையல் போட்டுட்டு எடுத்துடலாம். இங்கே லாக் ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ஏன்னா நம்ம 1 இன்ச் ஓவர்லாப் பண்ணி தான் ஸ்டிச் போடுறோம், அதுவும் இல்லாமல் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது திருப்பிட்டு உள்பக்கமாகவே திருப்பிக்கோங்க. அதாவது நம்மளோட ஃபேப்ரிக்கோட ராங் சைடு திருப்பிக்கோங்க. இப்படி
திருப்பிட்டு நம்ம மடித்து தைக்க போகிறோம் நெக்கை. ஓகே, இதுதான் ராங் சைடு. நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பயா ஸ்டிப்பை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட். ஓகேவா, இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட், அகெயின் ஒரு ஃபோல்டு. இந்த நம்ம போட்ட அந்த டாப் ஸ்டிச் வந்து உள்ளே வந்துடணும். ஓகே, வெளியே தெரியக்கூடாது. ஓகே, இப்போ இந்த ஹேண்ட்லூமிங் பண்ணிங்கன்னா லுக் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸஸில் ஹேண்ட்லூமிங்லாம் பண்ணலாம். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி நெக் ஃபினிஷிங் டெக்னிக்ஸ் முடிச்சிட்டோம். இருந்தாலுமே நம்ம ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போதும் ஒரு டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போது இது மேலே தைக்கிறோம். கர்வ்ஸ் வர இடத்துல கொஞ்சம் பொறுமையாக திருப்பணும். நீங்கள் கர்வ்ஸ் வர இடத்துல எப்படி திருப்புறீங்கன்னா டேரெக்டாக அப்படியே திருப்பிட வேணாம், இங்கேயும் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இங்கேயும் பிடிச்சிக்கோங்க ஃபேப்ரிக்கை. 2 கை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி திருப்பினீங்கன்னா ஃபுல் ஃபேப்ரிக்கும் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போது நம்மளுக்கு எங்கேயுமே சுருக்கம் வராது, நீட்டாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி நம்ம திருப்ப மொத்த ட்ரெஸ்ஸையும் திருப்பணும். அப்போ சுருக்கம் வராமல் இருக்கும் எங்கேயும். இது ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நான் வந்து இத்தனை வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போக போக நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, நம்ம அதில் என்ன புது டெக்னிக் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த பார்ட்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்குவேன். ஓகே, ஸ்லாஷ் பண்ணாமல் நாச்சஸ் போடாமல் திருப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சுருக்கம் வரும். இவ்வளோ ஈஸியாக திரும்பாது, ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்காது. ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த தையலுக்கு மேலே கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இங்கே லாக் மஸ்ட். ஓகே, கட் பண்ணிட்டோம். இப்போது நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட நெக். ஓகே, இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். எக்ஸஸ் த்ரெட்லாம் இருந்துச்சுன்னா அப்பப்போவே கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எது ஃப்ரண்ட் எது பேக்குன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்லீவில் கரெக்டாக 2 ஸ்லீவ்லேயுமே ஃப்ரண்ட் பேக் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதுதான் நம்மளோட பாடி. கரெக்டாக நம்மளோட பாடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஓகே, இப்போது நம்ம வச்சு பார்க்கணும் ஸ்லீவை. நம்மளோட ஸ்லீவ் வந்து பாடியில் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக இது பாடினா நம்மளோட ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி வைங்க. இப்படி வைக்கும்போது நீங்கள் கரெக்டாக ரைட் சைடே ஃபஸ்ட்டு வச்சுருங்க. வைக்கும்போது நீங்கள் நோட் பண்ணது இங்கே கரெக்டாக வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பேக்குன்னு இருக்குது, பட் நம்மளுக்கு இது ஃப்ரண்ட் சைடு. ஸோ இப்போது இதை இப்படி திருப்ப முடியாது கரெக்டாக. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது இங்கே ஃப்ரண்ட் சைடு வரணும். இந்த ஃப்ரண்ட் சைடு இங்கே வர மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த சைடோட ஸ்லீவ் இதுதான். இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். ரைட் ஆன் ரைட் வச்சு நம்ம தைக்கணும். ஓகேவா, ஸோ சென்டரில் நம்ம சென்டர் நாச் போட்டிருக்கோம்ல, இந்த சென்டர் நாச்சையும் இந்த ஷோல்டரோட சென்டர் லைன் தையல் போட்டிருக்கோம்ல அதையும் கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக சென்டராக இருக்கணும். இங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு பின் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் சைடு முடிக்க போகிறோம், அப்புறம் பேக் சைடு முடிக்க போகிறோம். இல்லைனா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலான்னா இங்கேருந்து பின் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு இப்போ இங்கே பின் போட்டோமா, அப்படியே இதை அலைன் பண்ணி நம்ம இழுக்கக்கூடாது. ஓகே, மைல்டாக அப்படியே திருப்பணும், இழுக்காமல் திருப்பணும். ஓகேவா, இழுத்துட்டோன்னா ஸ்டிச் ஆகிடும். ஓகே, அங்கங்கே கையில் சுருக்கம் வரும். ஸோ இப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த சுருக்கம் இங்கே வந்து வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சுருக்கம் இருக்குது. ஓகே, இந்த சுருக்கம் கண்டிப்பாக வரும் நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது. அது வந்தால் தான் நம்ம கரெக்டாக ஸ்லீவ் தைக்கிறோன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போது ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிவிட்டு, ஆனால் எங்கேயுமே இழுத்துறாதீங்க. ரொட்டேட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நம்மளுக்கு கரெக்டாக ஜாயின் ஆகுது. ஓகேவா, கரெக்டாக இங்கே வந்து நிற்கிது. இங்கே ஒரு பின் போட்டுக்கோங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது, பாடி பீஸும் ஸ்லீவ் பீஸும். இப்போ நம்ம 1/2 இன்ச் இங்கே சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல, அந்த 1/2 இன்ச்சை இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் இதில் வந்து கீழே கை வந்து நம்ம பாட்டம் மடித்து தைக்கணும். இதில் இது மடித்து தைக்கலை. மடித்து தைக்காமல் இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மடித்து தைச்சா எப்படி வரும்னு காட்டுறேன். இன்னொரு ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டே மடித்து தைச்சிட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நான் வந்து காட்டுறேன். ஓகேவா? மைனர் டிஃப்ரென்ஸ் தான் வரும், பட் நம்ம பார்த்துடலாம் என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு சொல்லி. ஓகே, இப்போது 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தேன். நான் மிஷினோட சீம் கைட் யூஸ் பண்ணி 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போடுறேன். ஓகே, பின்னை வந்து அங்கங்கே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அலைன் பண்ணிக்கோங்க துணியை. இந்த மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி பாடி பீஸும் ஸ்லீவ் பீஸும் ஒரே லைனில் வர மாதிரி அலைன் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. எங்கேயுமே இந்த சுருக்கம் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த சுருக்கம் லீவில் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் தைக்கும்போது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா? நம்மளுக்கு சுருக்கம் வருதுன்னு சொல்லி இழுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஷேப் மாறிடும். ஓகே, பின்னை வச்சுட்டே தைச்சிங்கன்னா நீடில் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கிட்ட வரும்போது பின்னை ரிமூவ் பண்ணுறேங்க. ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக சுருக்கம் வர மாதிரி இருக்குது. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீடில் ட்ராப் பண்ணாமல் லைட்டாக மைல்டாக நம்ம இப்படி இழுத்து விட்டுக்கணும். ரொம்ப இழுக்காமல் மைல்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பேக்கில் புஷ் பண்ணிவிடுங்க இந்த ப்ளீட்டை. ஓகேவா? இப்படி புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இழுக்கக்கூடாது, மைல்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, மைல்டாக தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக பேக்கில் இந்த ப்ளீட்டை புஷ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டு அப்படியே இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடுங்க. ஃப்ரண்ட்லேயும் தைக்கும்போது இங்கேயும் ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு ஒரே ஸ்டிச்சில் பின் பண்ணிவிட்டும் தைக்கலாம். இல்லை நம்ம வந்து பேக்கில் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அந்த மாதிரி. இல்லைனா என்ன பண்ணணும், இன்னொரு ஸ்லீவ் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு பக்கம் முடிச்சிடணும். ஃப்ரண்ட் சைடு ஒரு பக்கம் முடிச்சுட்டு அப்புறமா பேக் சைடு தைக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு ஒரே ஸ்டிச்சாக தையல் போட்டோம். அதில் வந்து ரெண்டு எப்படி ஜாயின் பண்ணுறது, அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் தனி ஒரு ஸ்டிச் போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையலுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் இன்னொரு தையல் இது மேலேயே போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இப்போது நான் 2 ஸ்டிச் போட்டேன். ஓகேவா? ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை மடித்து தைக்க போகிறேன் பாட்டமை. ஓகேவா? இப்போ நம்ம 1 இன்ச் இங்கே வந்து தைக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி பின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சென்டர் ஃபோல்டிங் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட சென்டர் ஃபோல்டிங். ஓகேவா? இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணுற அந்த இடத்துல, நம்ம இப்படி மடிக்கிற அந்த இடத்துல இருக்க சென்டர் ஃபோல்டிங்கும் இங்கே துணியோட சென்டர் ஃபோல்டிங்கும் கரெக்ட் லைனில் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இங்கே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் வேணும்னா மார்க் கூட பண்ணிக்கலாம் 1 இன்ச்சுக்கு. நம்ம அந்த ஸ்லீவை மார்க் பண்ணியிருப்போம், இதில் மார்க் பண்ணல, கீழே பாட்டமில். ஓகே, ஸோ இப்போ நம்ம மடிச்சிட்டோம். ஓகேவா? மடிச்சுட்டு இந்த எட்ஜில் ஒரு பின்னும் கூட அந்த எட்ஜில் ஒரு பின்னும் கூட போட்டுக்கலாம். இப்போது நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே தைக்கிறோம்ல, அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம்ல, அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி வைக்கிறோம். நம்ம சைடு வந்து இப்படி தான் ஜாயின் பண்ணுவோம். நம்மளோட ஸ்லீவை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பாடியோட சைட்ஸை இப்படி அலைன் பண்ணி நம்ம ஸ்லீவை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிப்போம். ஓகே, ஃபோல்ட் பண்ணி இப்படி அட்டாச் பண்ணுவோம். இது இந்த இடத்துல இப்படி வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 2 சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அது ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே மடித்து தைக்கும்போது நம்ம இங்கே ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோல்ட் ஸ்டிச் பாட்டம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஓகே, நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இப்படி பண்ணிங்கன்னா என்னாகும், இப்போ இங்கே நான் வந்து கரெக்டாக இந்த லைனில் வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கரெக்டாக இந்த லைனில் அலைன் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இப்போது நான் இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இப்போ இங்கே நான் ஃபோல்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கா, ஒரு ஸ்லீவில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே இருக்கா, இதை நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எது வந்து எனக்கு வந்து அதிக எக்ஸஸாக இருக்கோ, சும்மா மைல்டு டிஃப்ரென்ஸ் தான், அதை நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கரெக்டாக வந்துடும். சைட் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக வந்துடும்.
ஓகே. இல்லை இன்னொரு மெத்தடில் என்ன சைட் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே 1 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு கரெக்டாக மடித்து தைச்சிங்கனாலும் நம்மளுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ அதில் மைனர் டிஃப்ரென்ஸ் வரலாம். நம்ம வந்து பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது. ஓகே. நீங்கள் பண்ணும்போதுமே ஒரு ஸ்லீவை அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணுங்கள். ஒரு ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டம் ஃபினிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நீங்கள் பண்ணும்போது. ஓகே. நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும். இதை சைட் ஜாயின் பண்ணோடனே ஸ்லீவ் ஷேப் வந்துடும் கரெக்டாக. ஓகே. இப்போது இன்னொரு சைடு எப்படி கனெக்ட் பண்ணுறோம் ஸ்லீவ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாட்டம் ஃபினிஷ் பண்ணிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது காட்டனுங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வரும் ஃபோல்டிங்லாம். ஓகே. நம்ம எங்கே மடிக்கிறோமோ அதுதான் மடிப்பு. பட் சிந்தட்டிக்கெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கெலாம் நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே கோடு போட்டுட்டு மடித்து தைக்கிறது பெட்டர். ஓகே. இப்போது நான் கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மடிச்சிட்டேன். ஓகே. இப்போ நான் தையல் போடுறேன். கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. ஓகே. இப்போ நான் பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஆனால் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மேபி மைனர் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு சைடு கீழே ஒரு சைடு மேலே போகிற மாதிரி ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படி கிடையாது. மேபி வரலாம். அதுக்கு தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு பாட்டம் ஃபினிஷ் பண்ணோன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போதே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே. இப்போது இந்த சைடு ஸ்லீவ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட், ஓகே. ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் ஸ்லீவை ரைட் ஆன் ரைட் வைக்கிறேன். இப்போது இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் சைட். ஸோ இங்கே ஃப்ரண்ட் வர மாதிரி வச்சுட்டேன். இது என்னோடய பேக் சைட். இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, பாடியில் நம்ம பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்டில் டீப் நெக் கொடுத்துருக்கோம். ஓகே. இல்லைனா நீங்கள் பாடியில் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம் பேக் ஃப்ரண்ட்டுன்னு சொல்லி. ஓகே. சென்டரில் பின் பண்ணிடுறேன். பின் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்தேன்னா 1/2 இன்ச்சு கரெக்டாக வர மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க நம்மளோட பாடியும் ஸ்லீவையும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சுருக்கம் வருது. இதை மைல்டாக அப்படி புஷ் பண்ணி கொடுத்துருங்க. பேக்கில் இழுக்கக்கூடாது. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காமல் மைல்டாக கை வச்சு தள்ளி கொடுத்துருங்க. ஓகே. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 1/2 இன்ச்சுக்கு. நீங்கள் எங்கேயுமே கர்வ் வரும்போது பாடியை திருப்பணும் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இழுத்து தைச்சிங்கன்னா அந்த இடம் ஸ்டிச் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி திருப்பி தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே. இப்போது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு சைட். ஓகே. இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சைட் ஃபினிஷ் பண்ணணும். இந்த சைட் ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இப்படி திருப்பிட்டு தைக்கணும். ஓகே. இப்படி திருப்பிட்டு இதை இப்படி ப்ளேஸ் பண்ணி தைக்கலாம். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இப்படி ஸ்லீவை வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி தைக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் வராது. ஓகே. ஒரு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகேவா? எனக்கு இப்படி வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு இந்த சைடு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கேருந்து தைச்சிட்டு வந்து சென்டரில் விட்டுறேன். ஓகேவா? இப்படி இதை வச்சிடுறேன். இதை வச்சுட்டு இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் நம்ம எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஓகேவா? எங்கேயுமே இழுக்கக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போது அலைன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த எக்ஸஸும் எதுவும் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் ஆகிடுச்சு.
ஓகேவா? இப்போ இது மேலே இன்னொரு தையல், அந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு. கீழே எங்கேயும் மாட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. துணிலாம் சுருக்கம் ப்ளீட்ஸ் ஆகிடும், சுருக்கம் வந்துடும். அலைன் தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க கீழே இருக்க துணியை. அதே மாதிரி ஸ்லீவை ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயுமே நீடில் தூக்கக்கூடாது, ஃபூட்டரை தூக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் எங்கே தூக்குறீங்கனாலும் அங்கே ஷார்ப்பேஜ் ஆகிடும். அந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஸ்லீவை தைச்சி முடிச்சுட்டு இப்படி திருப்பும்போது உங்களுக்கு அந்த இடம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது 2 ஸ்டிச் போட்டேன். ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்லீவ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இப்போ வந்து இது ஃபோல்ட் பண்ணலாம். ஓகே, இதில் நம்ம பாட்டம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு, ஸ்லீவ் பாட்டம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய சைடு. ஓகேவா? இப்போது இது ரெண்டும் சென்ட்ரால் நகர மாதிரி நான் வச்சுட்டு அதில் பின் பண்ண மாதிரி பின் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். எனிஹாவ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் அந்த மைனர் டிஃப்ரென்ஸ் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு பாட்டம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போது சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? பின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவை கரெக்டாக 2 பீஸும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க இங்கே. ஓகே, அப்புறம் நம்ம இங்கே ஒரு பின் பண்ணணும். இங்கே எப்படி பண்ணணுன்னா, நம்மளோட ஸ்லீவோட ரா எட்ஜ் இருக்குல்ல, ஸ்லீவும் பாடியும் அட்டாச் பண்ணிங்களா, அந்த ரா எட்ஜ் வந்து ஸ்லீவை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அதாவது கை சைட் போன மாதிரி இருக்கணும். இப்படி வரக்கூடாது. ஓகே, இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம போடும்போது அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே வந்து இது ஸ்லீவ் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ரெண்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் கரெக்டாக வர மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு ஒரு பின் இங்கே ஒன்று பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம நாச்சஸ் கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி வச்சு ஒரு பின். ஓகே, நம்ம சைட் ஜாயினிங் வந்து ஹிப்பில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் தான் சைட் ஜாயின் பண்ணுவோம். ஓகேவா? 2 நாச்சும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு இங்கே ஒரு பின். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்லிட் வந்துடும் ஹிப்புக்கு கீழே. ஓகே, இங்கேருந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்மளோட சைட் ஜாயினிங் இருக்கும். ஓகே, இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம், இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது ஃபுல்லாக நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரா எட்ஜ் வந்து ஸ்லீவை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கணும். ஓகே, 2 சைடும் பார்த்துக்கோங்க. அந்த சைடு கீழே இறங்கி இருக்குது. நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது நம்மளோட டீத்தர் வந்து மேபி ஃபேப்ரிக்கை வந்து ரொட்டேட் பண்ணுற சான்ஸ் இருக்குது, அதாவது மடித்து விட்டுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணி அந்த பக்கமாக திரும்பி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்லீவ் சைட் மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணிவிட்டு தையல் போட்டுருங்க 1.5 இன்ச்சு டிஃப்ரென்ஸில். ஓகேவா? நம்ம அலைன் பண்ணிக்கணும். அங்கங்கே கரெக்டாக ஈக்குவலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ஈக்குவலாக இருக்க மாதிரி அங்கங்கே அலைன் பண்ணி நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலேயே ஒரு தையல் ஹிப் வரைக்கும் தான் வரணும். இப்போ ஹிப் இங்கே வந்துருச்சு, இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் நம்மளோட ஹிப் லைன். ஓகே, இப்போ நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் நான் எடுக்கலை, துணி எடுக்கலை. அப்படியே என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் அப்படியே இதை ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணி என்ன பண்ண போகிறேன், ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம போட தையல் மேலேயே கொண்டு வரேன். 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணியும் பண்ணலாம், இல்லை ஒரு குத்து மதிப்பாக இவ்வளோ தூரம் அப்படின்னும் பண்ணலாம். கொஞ்சம் தூரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துடணும். அப்புறமா நம்ம இந்த ஸ்டிச்சுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 1/4 இன்ச் இருக்கணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் இந்த லைன் நம்ம 3 தையல் போடுவோம் சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு. ஓகேவா? ஸோ அந்த 3த்துக்குமே நீங்கள் 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் லைன் மார்க் பண்ணிவிட்டு கூட தையல் போடலாம். ஓகே, இப்போ நான் 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில் 2வது தையல் போட்டேன், இன்னொரு தையல் நான் போடுறேன். இந்த 3 தையல் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இன்கேஸ் அங்கே வந்து கொஞ்சம் குண்டாகுறாங்க அப்படின்னா இந்த தையலை பிரிச்சுட்டு இந்த 2 தையலையும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அதுக்காக தான் நம்ம போடுவோம். ஓகே, இப்போது இன்னொரு தையல் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நம்ம ஸ்லீவ்லேருந்து திரும்பியும்.
1/4 இன்ச் டிஃப்ரென்ஸில். ஓகே, இங்கேயுமே நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கா, இந்த ரா எட்ஜு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச்சில். ஆக்சுவலி இந்த கைடோட இந்த இது வந்து 1/4 இன்ச் தான் இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணுறதுனால மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படியே கர்வை கொண்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக கொண்டு போய் இங்கேருந்து 1/4 இன்ச்சில் கொண்டு போயிருப்பேன். அதே மாதிரி இங்கே அப்படியே ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துடணும் வர இடத்துல. ஓகே, இங்கே வந்து நம்ம போடுற 3 தையலுமே ஒரே லைனில் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே மடித்து தைப்போம். நம்ம தனித்தனியாக போட்டோன்னா மடித்து தைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தையல் இப்படி போகுது, செகண்ட் தையல் ஸ்ட்ரைட்டாக இதுலேருந்து வந்து கொஞ்சமாக ஸ்லாண்டிங்காக வந்து இப்படி போகுது, தேர்ட் தையல் கொஞ்சமாக ஸ்லாண்டிங்காக வந்து இப்படி போகுது. 3 தையல் போட்டிருக்கோம். இதே மாதிரி அந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிடலாம், ஹிப் லைன் வரைக்கும். ஓகே, இப்போ நான் இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, 2 சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஓகேவா? இப்போது நம்ம இந்த ஓப்பன் இருக்குல்ல, இதை மடித்து தைச்சி ஃபினிஷ் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா நம்ம இதுலேருந்து ஸ்லிட் கொடுக்க போகிறோம், ஓப்பனாக இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹிப்பு இது தான். ஓகே, இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இங்கே 1.5 இன்ச் கொடுத்துருந்தோம். ஸோ 3/4 இன்ச். ஓகேவா? மடிச்சுட்டு இங்கே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது இந்த பீஸோட இது மட்டும் தான் பண்ணணும், பேக்கோட சேர்த்து பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படியே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி கூட விட்டுக்கோங்க. ஓகே, கீழே வரைக்கும் பின் பண்ணி வச்சுருங்க இந்த சைடுக்கு. ஓகே, இப்போது இந்த சைடுக்கு பின் பண்ணணும்ல, பேக் இன்னொரு சைடுக்கு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்மளோட ஹிப் லைன் இங்கே தான், அதே மாதிரி 3/4 இன்ச்சுக்கு மடிக்கணும். ஓகே, மடிச்சுட்டு பின் பண்ணணும். இதை பின் பண்ணும்போது இந்த துணியை மட்டும் பண்ணணும், பேக் பீஸோட தான் பேக் பீஸோட மட்டும் பண்ணணும். ஓகே, இப்படி பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம 2 சைடும் பின் பண்ணிட்டோம். நம்மளோட சென்டர் பார்ட் இது தான். இப்போ நீங்கள் இதை திருப்பினீங்கன்னா இங்கே இப்படி தான் இருக்கும் நீட்டாக. ஓகேவா? நம்ம தச்சு திருப்பினதுக்கப்புறமா இந்த இடம் நீட்டாக இருக்கும். இப்படி சுருக்கம் எதுவுமே இருக்காது பின் பண்ணிட்டீங்கன்னா. இல்லைங்க, பின் பண்ணாமல் நீங்கள் அப்படியே தைக்கிறீங்கன்னு வைங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த நம்ம திருப்பணும். இது நம்ம பின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் பின் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் இதை பின் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? என்னோட 2 பார்ட்டில் ஒரு பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பார்ட்டில் முடிக்க போகிறேன். ஓகே, இப்போ இங்கே நான் தையல் போடுறேன். எங்கே நம்ம தையல் போடணுன்னா இந்த எட்ஜில் போடணும். ஓகேவா? நல்ல எட்ஜில் தையல் போடணும். பின்னை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அலைன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரஃபாக தான் மடிச்சிருக்கோம். ஓகேவா? பாட்டம் வந்து கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3/4 இன்ச் லைன். இந்த லைனில் கரெக்டாக ஹால் ஆகுதா, அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு த்ரூஅவுட் தி ஸ்லிட்டு 4 சைடும் 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தைக்கலாம். ஓகே, இதுக்கு தான் நம்ம பின் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். இங்கே பிரிக்கும்போது நம்ம இங்கே வந்து எந்த துணியும் இல்லாத அளவுக்கு தள்ளி விட்டுறணும். ஓகே, இங்கே இந்த 2 பீஸ் மட்டும்தான், இந்த இடம் மட்டும்தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணுற இந்த 2 இடம் மட்டும்தான். பின்னாடி வேறு எந்த துணியும் இல்லாத அளவுக்கு நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது கரெக்டாக ஏற்கனவே வச்சு 2த்தையும் பிரித்து பின் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது இங்கே திருப்பும்போது பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல தையல் கிட்ட எந்த துணியும் இப்படி இப்போ பார்த்திங்கன்னா இப்படி சுருங்கிலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக தையல் தனியாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி இப்படி இங்கே வச்சு கூட பிரித்து விட்டுடலாம். அதாவது நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா இந்த 2 தையலும் தனித்தனியாக வந்துடும். கரெக்டாக இப்போ தெரியுதா? ஃப்ளாட்டாக இருக்கா, இங்கேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இது இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஜாயிண்ட் இங்கே இருக்குது. கரெக்டாக நம்மளோட சைட் ஜாயிண்ட் இங்கே முடியுது. நம்ம இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே இங்கே கொண்டு வந்துடணும் நம்மளோட தையலை. இந்த தையலை இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம்ல எட்ஜில், இந்த தையலை கரெக்டாக இந்த 1/2 இன்ச் கிட்ட கொண்டு வந்துடணும். 1/2 இன்ச் கிட்ட கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்டாப் பண்ணி நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்படி திருப்பணும். ஷேப்பில் கொண்டு வரணும் நம்ம. ஓகேவா?
நீங்கள் இந்த 2 ஸ்லிட்டும் இப்படி ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த சைடில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து தையல் கரெக்டாக வரும். ஓகேவா? ஷேப்பில் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்தோடனே திருப்பி நீடில் ட்ராப் பண்ணிட்டு இப்படி திருப்பிடணும். இப்படி திருப்பிட்டு இந்த பாட்டம் வரைக்கும் நம்ம அந்த தையலை கொண்டு வந்துடணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்படி தான் இருக்கும் அவுட் சைடு. ஓகேவா? இங்கே ஹிப் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நீட்டாக. ஓகே, இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணணும், இங்கே இன்னொரு தையல் இந்த எட்ஜில் போடுவோம். அது ஃபினிஷிங்காக. அதுக்கு முன்னாடி இந்த சைட் முடிச்சிடலாம். நம்ம ஒரு சைடு தானே பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு சைட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு இப்படி ரா எட்ஜாக இருக்கும். நம்ம இந்த சைடு ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடுக்கு பின் பண்ணாமல் அப்படியே ஃபோல்ட் பண்ணுறேன். அதாவது இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை நான் பின் பண்ணல, அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். 3/4 இன்ச்சுக்கு நம்ம வந்து மடிக்கணும். கரெக்டாக இந்த பாட்டம்லேருந்து அந்த பாட்டமுக்கு போகிறேன். இப்போ 3/4 இன்ச்சு அலைன் பண்ணி மடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போது கரெக்டாக 3/4 இன்ச்சில் ஒரு தையல். நீங்கள் வந்து யூஸ் பண்ண தைக்க உங்களுக்கு 1/2 இன்ச் எங்கே வரும், 3/4 இன்ச் எங்கே வருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நான் அப்படி தான் போகிறேன். 1/2 இன்ச்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், 3/4 இன்ச்னால், ஏன்னா நம்ம டெய்லி பார்க்குறப்போ அது நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? இவங்க மார்க்கே பண்ணாமல் அப்படியே படிக்கிறாங்களே, கரெக்டாக வருமானு யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கும் வந்துடும். ஓகே, இப்போ நான் இங்கே வந்துட்டேன். அதாவது நம்ம ஹிப் பார்ட் கிட்ட வந்துட்டேன். கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், ஹிப் பார்ட் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த சைடை கரெக்டாக அலைன் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே பேக்லேயும் ரைட் சைடில் நல்லா இப்படி தையலை கரெக்டாக தையல் மட்டும் இங்கே ஃப்ளாட்டாக வர மாதிரி வைக்கணும். துணி இப்படி சுருங்கியெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இல்லாமல் நல்லா பிரித்து விட்டுருங்க. ஓகே, நல்லா பிரித்து விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே அலைன் பண்ணிக்கோங்க. நம்ம அங்கே ஃபோல்ட் பண்ணோம்ல, அதுக்கேற்ற மாதிரி இங்கே அலைன் பண்ணி பிரித்து விட்டுட்டு இங்கே கொண்டு வந்துடுங்க. நம்ம அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். இந்த ஜாயிண்ட் இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு ஷேப்பில் கொண்டு போவோம். ஓகேவா? இப்போ இங்கே நீடில் ட்ரா பண்ணிவிட்டு திருப்பிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு இங்கேயும் ஒரு வாட்டி நான் இழுத்துக்கணும். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டிச்சு ஃப்ளாட்டாக இருக்கணும். கீழே இங்கே துணி எதுவும் உள்ளேயோ போயிருக்கக்கூடாது, சுருங்கி இருக்கக்கூடாது. ஸோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நான் ஃப்ளாட்டாக பிரித்து விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கிறேன். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லைனா அங்கே நீட்டாக இருக்காது. ஓகே, இப்போது ஷேப்பில் வரணுமா, இங்கேருந்து இந்த எட்ஜு கொண்டு வந்துடும் தையலை. ஓகே, கொண்டு வந்துட்டு நீடில் ட்ராப் பண்ணிட்டு திருப்புறோம். இது வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வரணும். ஓகேவா? இல்லைனா ஒன்று மேலே ஒன்று கீழே போயிடும். ஸோ இப்போது நீங்கள் 3/4 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதை பின் பண்ணியிருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ண. இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும். இல்லைனா அந்த சென்டரில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது பாட்டம் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட பாட்டம் 1 இன்ச் நம்ம தையலுக்கு அளவு விட்டுருக்கோம். ஒரு சைடு மடித்து ஃபோல்ட் பண்ணுறேங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு தையல். ஓகேவா? நம்ம சைட் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறோம். நீங்கள் எடுத்தோடனே ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பாட்டம் கூட ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம நெக்கெல்லாம் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆயிரும். ஓகேவா? பட் இதெல்லாம் ஸ்ட்ரைட் பீஸ் தான், அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்ட்ரெச்செல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால நம்ம நெக்கு ஸ்லீவெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா ஸ்லீவ்லையுமே நம்ம வந்து வளைவாக தான் கட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம அந்த பார்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போது 1 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டேன். இதையும் பார்த்தீங்கன்னா சீம் கைடு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, இல்லை ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு பாட்டம். அதே மாதிரி இன்னொரு சைட் பாட்டமும் ஃபினிஷ் பண்ணிடலாம். இன்னொரு சைட் பாட்டம் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம எதுக்கும் டபுள் செக் பண்ணிக்கலாம், நம்மளோட லென்த்து வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படி சொல்லி. ஏதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸு எக்ஸஸ் இருக்கான்னு. அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம சைட் ஸ்லிட் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி செக் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ செக் பண்ணும்போது நம்ம ½ இன்ச் ஃபோல்ட் பண்ணோன்னா ரெண்டும் கரெக்டாக வரணும். இந்த 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஜாயின் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கிட்ட இந்த எட்ஜ் வரும்போது இதோட இன்னொரு சைடு இருக்கும்ல, இந்த பாட்டமோட இந்த சைடு வரும்போதும் இந்த ரெண்டுத்தையும் இந்த சைடோட வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஒரு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அந்த ஃபோல்டிங் அப்படியே இருக்கும். அதை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். கரெக்டாக வந்து முடிஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோடது டாப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ண வேண்டியது ஒன்று இந்த எட்ஜில் தையல் போடுறது தான். நீங்கள் இப்படியாகவும் விடலாம், இந்த ஒரு தையலோடய இப்படியே கூட விடலாம். இன்னும் நீங்கள் எந்த எட்ஜில் இன்னொரு தையல் போட்டிங்கன்னா ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் இது இப்படி இருந்தால் எப்படி இருக்குது? ஓகே, நான் திருப்பி காட்டுறேன். இதுதான் நம்மளோட பேசிக் குர்த்தி. ஓகே, ஸ்லீவு, இந்த ஸ்லீவு, ஓகே, இதுதான் நம்மளோட சைடு ஸ்லிட் எப்படி இருக்குது? ஓகே, இப்போ இந்த எட்ஜில் ஒரு தையல் போடலாம், போட்டுட்டு பார்க்கலாம் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த எட்ஜில் தையல் 4 சைடும் போடுறோம். இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, இந்த சைடு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. நீங்கள் ஒரு எட்ஜில் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 4 சைடும் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தையல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா, இப்போது நான் இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சைடு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இது நம்மளோட பாட்டம் பார்ட். ஓகே, இந்த பாட்டமில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பேக் சைடோட பாட்டமில் இந்த எட்ஜில். கரெக்டாக எட்ஜில் தையல் வரணும், ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து இந்த எட்ஜில் படுற மாதிரி. ஓகேவா, ஐ ஃபோக்கஸ் இம்பார்ட்டண்ட் நம்ம இந்த மாதிரி தையல் போடும்போது. உள்ளே தள்ளி வந்துருச்சுன்னா ஒரு 1/8 இல்லை 1/4 இன்ச்சோ உள்ளே தள்ளி வந்துருச்சுன்னு வைங்க, நீட்டாக இருக்காது. ஓகேவா, இங்கே வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு கிட்ட வரும்போது இங்கே வந்துட்டு திருப்பிடுறேன். ஓகேவா, நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஏ ஷேப்பில் திருப்பிடுவோம். நம்ம தையல் பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் வந்திருக்கும். ஓகே, இப்படி தான் போடணும். அப்படி இந்த கார்னரில் வந்துட்டு அப்படி திருப்பிக்கணும், நீடில் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி. இது நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடோட பாட்டம். இங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம், கரெக்டாக இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஓகேவா, நம்மளோட டாப் முடிஞ்சிச்சு. நான் அதை வேர் பண்ணி காட்டுறேன். வேர் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இங்கே பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஹிப்புக்கு மேலே இருந்து ஆர்ம் ஹோல்லேருந்து ஹிப் ஜாயினிங் வரைக்கும் சைட் ஜாயின் பண்ணிக்கோல, இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், ஒரு 3 கட்டு. ஓகே, ஹிப்புக்கு கொஞ்சம் மேலே ஒரு கட், கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வர மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஷேப்க்காக தான், நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்காக. அப்புறம் வேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே இப்படி கட்டு. ஓகே, இந்த கட். அதே மாதிரி இங்கே ஒரு கட், பஸ் லைன் கிட்ட ஒரு கட், 3 கட்டு 2 சைடும். ஓகேவா, இப்போ கொஞ்சம் மேலே ஒன்று, வேஸ்ட் கிட்ட ஒன்று, பஸ்ட் கிட்ட ஒன்று. பஸ்ட்டு கிட்ட மேண்டேட்ரி கிடையாது, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருது, ஸோ மேண்டேட்ரி கிடையாது. நீங்கள் ஹிப் கிட்ட ஒன்று, வேஸ்ட் கிட்ட ஒன்று கூட கொடுத்தா போதும். பட் ஷேப் வருது அப்படின்னா நம்ம பஸ்ட் கிட்டையும் கொடுக்கணும். ஓகே, 3 கட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பிடுறேன். பின்ஸ் எங்கேயாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க, த்ரெட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணணும். நம்ம
கொடுக்குறதுக்கு முன்னாடி, டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியோ, இல்லை நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அகெயின் ஒரு வாட்டி எல்லாத்துலேயும் செக் பண்ணிடணும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற மிஷினில் லூஸ் ஸ்டிச்சஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க எங்கேயாச்சும் லூஸ் ஸ்டிச்சஸ் இருக்கா அப்படின்னு. ஏன்னா லூஸ் ஸ்டிச்சஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம போடும்போது ஈஸியாக பிஞ்சு வந்துடும். ஓகே, நம்மளோட எக்ஸஸ் த்ரெட்டு கூட எங்கேயாவது ஒட்டியிருக்கா, இப்போ நம்ம கட் பண்ணி போடுற த்ரெட்லாம் வந்து ஏதாவது இப்படி மேலே ஒட்டியிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒட்டியிருக்கா அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட டாப், ஃபஸ்ட்டு பேசிக் டாப். ஓகே, நான் இதை வேர் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதுதான் நம்ம குர்த்தியோட ஃபைனல் லுக். ஃப்ரண்ட் சைட் ஸ்லிட்ஸ், ஸ்லீவு, ஷோல்டர் ஜாயினிங்லாம் லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரன் ஆகிக்கும். பேக் சைட் நம்ம ஈஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லூஸிங் இருக்கும். ஓகே, பை பாய்.